அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம். திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவரும் குடும்பத்தாரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவும் வரலட்சுமி நோன்பு இருந்து வழிபடுவது வழக்கம். வரலட்சுமி விரதம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான பூஜைகளை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு மற்றும் விரத நாட்களும் அம்பிகையின் அருளை பெறுவதற்கான தான் விரதம் இருந்து வழிபடுவதற்கான நாளாக இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என சாருமதி என்ற பெண்ணிற்கு மகாலட்சுமியே குறித்து கொடுத்த ஒரு நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதமாக இருக்குது. இதனால தான் மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுது. வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடித்து மகாலட்சுமியை வழிபடலாம். திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், ஆண்கள் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய ஒரு நாளாக தான் வரலட்சுமி விரதம் கருதப்படுது. வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையில் வருது. இந்த நாட்களில் மாலையில் பௌர்ணமியும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானது. வரலட்சுமி விரதம் மொத்தம் 3 நாட்கள் வழிபட வேண்டிய ஒரு விரதம். 3 வகையில் வரலட்சுமி விரத வழிபாடுன்னு மேற்கொள்ளலாம். 1, மகாலட்சுமியின் படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை வழிபாடு வரலாம். 2வது, மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருள செய்து கலசம் அமைத்து வழிபடலாம். வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர்பூஜை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம். அதனால் வெள்ளிக்கிழமையிலேயே அம்பிகையை அழைத்து அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம். அல்லது வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமைகளில் வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் புனர்பூஜை செய்து நாம் வழிபாட்டை நிறைவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10:20 வரை, மாலை 6 மணிக்கு மேல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி புனர்பூஜை செய்ய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்களில் மகாலட்சுமியின் படம் வைத்து எளிமையான வழிபடுபவர்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்று காலை வழிபாட்டிற்காக சொல்லப்படும் நேரத்தில் மகாலட்சுமியின் படத்திற்கு பூக்கள் சூடி தீபதூப ஆராதனை காட்டி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நிவேதியம் படைத்து வழிபட வேண்டும். மனையில் படம் வைத்து கலசம் அமைத்து வழிபடுபவர்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கும் நேரத்தில் வீட்டு வாசலில் அம்பாளின் படம் மற்றும் கலசத்தை வைத்து, தாயே மகாலட்சுமி எங்களின் வீட்டிற்கு வரலட்சுமியாக எழுந்தருள எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே எங்களின் வீட்டில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டு நாம் உள்ளே எடுத்து வந்து பூஜைகளுக்கான தயார் செய்து வைத்துள்ள மனையில எழுந்தருள செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கலசம் தயாரிக்கும் எவர் சில்வர் தவிர்த்து மற்ற உலோகங்களால் செம்பினை நாம் பயன்படுத்த வேண்டும். கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வழிபடுபவர்கள் அதற்குள் எலுமிச்சம்பழம், மஞ்சள் தூள், ஏலக்காய், வாசனை திரவிய பொடி, சில நாணயங்கள் ஆகியவற்றை சேர்த்து கலசம் அமைக்க வேண்டும். ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை அல்லது தாம்பழப்பழம் வைத்து நாம் பச்சரிசி அல்லது நெய் நிரப்பி எள் நிரப்பி நாம் செய்ய வேண்டியது நல்லது. கலசத்திற்கு அரிசி போடுவதாக இருந்தால் 3/4 பாகம் அளவிற்கு அரிசியை நிரப்பி கொள்ள வேண்டும். எலுமிச்சைக்காய், ஏலக்காய், கிராம்பு போன்ற கருங்குமணி ஆகியவற்றை சேர்த்து கலசத்திற்குள் மேல் மாவிலை வைத்து மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து கொள்ள வேண்டும். அம்பாளின் முகம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம். அம்பாளுக்கு புது வஸ்திரம் அல்லது புடவை அல்லது ஜாக்கெட் துணை வாங்கி வைத்து அதை நாம் அலங்காரம் செய்து கொள்ளலாம். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு இஷ்ட தெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் வணங்கி நாம் வரலட்சுமி விரத வழிபாட்டை துவங்க வேண்டும். வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்தால் அன்றைய தினம் வெண்பொங்கல், சுண்டல் ஏதாவது நிவேதினமாக படைத்து வழிபடலாம். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று ஆடி தபசு கூட அன்றைய தினத்தில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நாம் வழிபட வேண்டும். தாமரை, அலரி, மறிக்கொழுந்து, மருவு, முல்லை, மல்லி என எந்த பூ கிடைக்கிறதோ அதை வாங்கி கொள்ளலாம்.
அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய மலர்களை மேற்கொண்டு அம்பாளுக்கு துதிகளை பாடி அர்ச்சனை செய்ய வேண்டும். கங்காதாரச ஸ்லோகம், மகாலட்சுமி அஷ்டோந்திரம், லலிதா சமஸ்கிராமம் என தெரிந்துகிறதோ அதை சொல்லி நம்ம வழிபடலாம். அம்பாளுக்கு நாம் நிவேதினமாக இட்லி, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை என வேண்டுமானாலும் எத்தனை வகை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சுயம், அப்பம், லட்டு, அதிரசம் என பலகார வகைகளை செய்து படைக்கலாம். எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பருப்பு பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். அம்பிகைக்கு பூஜை செய்யும் வழிபாட்டிற்குரிய பூஜையில் நிவேதினம் நோன்பு கயிறை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு கொடுத்து கட்டிக்கொள்ளலாம் அல்லது கணவர் கையால் கட்டிக்கொள்ளலாம். மகாலட்சுமி பூஜை செய்து பிறகு வீட்டிற்கு மூத்த சுமங்கலி பெண்களின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். யாராவது 3 சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ ஆகியவற்றை மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க வேண்டும். வீட்டில் யாரும் இல்லை என்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அழைத்து இது போல் நம்ம செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த கலசம் அல்லது படத்தை அப்படியே எடுத்து சென்று வீட்டில் சமையல் அறையில் அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்தில் வைத்து எப்பொழுதுமே எங்களுடைய வீட்டில் அன்னலட்சுமியாக நிலையாக வாசம் செய்ய அன்னக்குறை என்றும் ஏற்படாமல் செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே இருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலுமே விளக்கு ஏற்றுவது என்பது மிகவும் முக்கியமாக கடைபிடித்து வரும் ஒரு பக்தி செயலாகும். விளக்கேற்றும் வீடுதான் சுபிக்ஷம் பெறும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பலரும் அறிந்திருந்தாலுமே அதில் நீங்கள் அறியாத சூட்சுமம் ஒன்று இருக்கு என்பதுதான் உண்மை. விளக்கு ஏற்றும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி தெய்வங்களை அழைக்க வேண்டும் என்பதை தான் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. ஒரு விளக்கை நல்ல நேரம் பார்த்து ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றும் போது நாம் மிகவும் அமைதியாக பொறுமையாக விளக்கு ஏற்றினார் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. துர்க்கைக்கு ராக கால நேரத்தில் தான் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே போல் ஒவ்வொரு தெய்வத்தையுமே நாம் வணங்கும் போது நல்ல நேரத்தில் விளக்கு ஏற்றி வணங்கினார் நாம் நினைத்தது உடனே நடக்கும் என்பது ஐதீகம். நேரமும் காலமும் செய்யாததை மற்ற எதுவும் செய்வதில்லை என்ற பழமொழி இருக்கு. ஒவ்வொருவருக்குமே நல்ல நேரம் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறிவிடும். அதே போல தான் விளக்கு ஏற்றுவதும் அமைஞ்சிருக்கு. எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுகிறார்கள், எப்படி ஏற்றுகிறார்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் விளக்கு ஏற்றும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. விளக்கு ஏற்றும் நேரத்தில் ஊதுபத்தியை ஏற்றி வைத்து நாம் குலதெய்வத்தையும் விநாயகரையும் முதல்ல வணங்கிவிட்டு பின்னர் அனைத்து தெய்வங்களையும் விளக்கில் எழுந்தருளுமாறு நாம் அழைக்க வேண்டும். தலைவாசல் வரை ஊதுபத்தியை கொண்டு சென்று பின்னர் அப்படியே பின்னோக்கி நடந்து வந்து பூஜை அறையில் என் குலதெய்வமும் விநாயகரும் பின்னர் அந்த சுபிட்ச தெய்வங்களும் இந்த விளக்கில் இப்பொழுது எழுந்தருள வேண்டும் என்று வணங்கிவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு முறை நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது எந்த விதமான காரிய தடை இருந்தாலுமே உடனே நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக இருக்குது. உங்களிடம் பணம் வீணாக விரயமாக கொண்டே இருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்பவர்கள் பணம் இருப்பதற்கு இந்த மாதிரி ஊதுபத்தியை காண்பித்து தெய்வங்களை அழைத்து விளக்கேற்றி வழிபடலாம். அதே போல குலதெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் அழைக்கும் விதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கேற்றும் நேரத்தில் இதே போல் நம்ம செய்வதால் பணவரவு தடைபடாமல் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வேண்டுதல் யாவும் உடனே பலிக்கும். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல்கள் நிச்சயம் இருக்கும். அந்த வேண்டுதல்களை எல்லாம் பலிக்க செய்யும் போல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடியான சூழ்நிலைகளில் பணம் தேவைப்படும் பொழுது எடுக்கும் காரியங்களில் தலையிடாமல் நிறைவேற்றுவதற்கு எண்ணிய எண்ணமெல்லாம் ஏறிடுவதற்கு இதுபோல தெய்வங்களை அழைத்து தீபம் ஏற்றும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.